மூலாதாரத்தில் தான் நம்முடைய மரபியல் சார்ந்த குணங்கள் இருக்கும். சுவாதிஷ்டானம் எதுக்கு உண்டானது? செக்ஸுக்கு உண்டானது. இதற்கு உண்டான ஹார்மோன் ஆண்கள்னா டெஸ்டாஸ்டோன், பெண்கள்னா ஈஸ்ட்ரோஜன். அப்புறம் மணிப்பூரகம் நமக்கான தேவை, இதை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் அட்ரீனல் அண்டு பீட்டா. அட்ரீனல் எங்கே இருக்குது? மேலே சிறுநீரகத்துக்கு மேலே இருக்குது. பீட்டா எங்கே இருக்குது? கணையத்தில் இருக்குது. அடுத்து அநாகத சக்கரம் என்னது? தகுதி. இதை சொல்லக்கூடியது தைமஸ். நமக்கு தைமஸ் கிளாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தைரியம் வீரியமெல்லாம் இருக்கும். அடுத்து விசுத்தி, நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்கிறது? அனுபவிக்கிறது. அதுக்கு உண்டானது தைராய்டு கிளாண்ட். அடுத்து ஆக்னா சக்கரம், ஒரு விஷயத்தை அனுபவித்து அதோட அனுபவத்தை பெறுறது. அதுக்கு உண்டானது பிட்யூட்டரி கிளாண்ட். அடுத்து ஆசைகளை துறக்கக்கூடியது துரிய சக்கரம், அதற்கு உண்டானது பீனியல் கிளாண்ட். அப்போ நீ இந்த சக்கரத்தெல்லாம் தூண்டினா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டப்படும். அப்போ இன்னைக்கு நாம் செய்யக்கூடியது நம்மளுடைய அதி தீவிரமான ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய கிளாண்ட் எது? ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண எனக்கு அது வேணும் அப்படிங்கிறத தூண்டக்கூடிய சக்கரம் எது? சுவாதிஷ்டானம். அதுக்கு உண்டான ஹார்மோன் என்னது? டெஸ்டாஸ்டோன் ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு ஈஸ்ட்ரோஜன். எவன் ஒருவனுக்கு டெஸ்டாஸ்டோனும் ஈஸ்ட்ரோஜனும் சரியாக இருக்கிறதோ அவனுக்கு வாழணுங்கிற வேட்கை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நாம் செய்யக்கூடியது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டக்கூடிய சக்கர தியானத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சக்கரத்தை நம்ம மனதை வச்சு தூண்ட போகிறோம். மனசை தூண்டணும் அப்படின்னா எதன் மூலமாக மனசை தூண்ட முடியும்? பிராணனின் மூலமாக தூண்ட முடியும். அப்போ நம்ம செய்யக்கூடிய பிராண பயிற்சி மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். மனதின் மூலமாக சுவாதிஷ்டானத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சுவாதிஷ்டானத்தின் மூலமாக நம்மளுடைய டெஸ்டாஸ்டோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜனை நம்ம தூண்ட போகிறோம். இப்போ ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டோன் ஒழுங்காக இருந்ததுன்னா அவனுக்கு தன் மனைவி மீதான அன்பு அதிகமாக இருக்கும். எல்லாரும் அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க. கேசரி முத்ரா, கைகளில் சின் முத்ரா. இப்போ உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் உங்களுக்கு நீங்களே பாயிண்ட் பண்ணுங்கள்.